யாருக்காக வாழ்கிறோம் என்று நமக்கு தெரியும். ஆனால் நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்று நமக்கு தெரிவது இல்லை. அதிகபட்ச நேர்மையானவனுக்கு இங்கு குறைந்தபட்ச கருணை கூட காட்டுவது இல்லை. சில பாரபட்சமான மனிதர்கள் கசந்தால் மறுப்போம் என்பதால் தான் தீமை இனிக்கிறது, உணர்ந்தால் உதவுவோம் என்று நன்மை கசக்கிறது. மரணத்தை மட்டும் இறைவன் ரகசியமாய் வைத்திருப்பதால் தான் மனிதன் ஓரளவாவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறான். சிலரிடம் அன்பாக இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அமைதியாக இருந்து விடுங்கள். அது பல பிரச்சனைகளை தோன்றிவிடாமல் செய்துவிடும். மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான வேறு ஒன்று இருப்பதாக அவனது மனம் நம்புவதுதான். எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிகச்சிறந்த விடை மௌனம். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் மிகச்சிறந்த எதிர்வினை புன்னகை. ஒரு முட்டாள் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுவான். அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை. உன்னை வெறுப்பவர்கள் முன் எப்போதும் சிரிப்புடன் இரு, அதுவே உன் வெற்றி. தன்னிடம் உள்ள குறைகளை பிறர் கண்டுபிடித்து விடாதபடி வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பெயர் வைத்திருக்கிறது, அதுதான் நல்லவன். புன்னகை மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியால், வெறுப்பவர்களுக்கு தண்டனையாய். உலகத்தின் பார்வையை நம்மால் மாற்ற முடியாது. நம் பார்வையில், நம் பாதையில் நாம் தெளிவாக இருப்போம். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது நினைத்துக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. அடுத்தவர்களின் வளர்ச்சியை பார்க்கும் நீ அவர்களின் முயற்சியும் பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாம் எதிலும் தோற்பதே இல்லை. ஒன்று வெற்றி கொள்கின்றோம், இல்லாவிட்டால் கற்றுக்கொள்கின்றோம். தனியாக நிற்பதை நினைத்து வருந்தாதே. தன்னந்தனியாக நிற்பவனை விட அதிக சக்தி வாய்ந்தவன் உலகில் வேறு யாரும் இல்லை. வாழ்வில் நீ சந்திக்கும் எந்த அவமானத்தையும் வழியா எடுத்துக் கொள்ளாதே, வழியா எடுத்துக்கொள். இருப்பதை பற்றி கொள்ளும் பலசாலியாக இரு. இழப்பினை எதிர்கொள்ளும் தைரியசாலியாகவும் இரு. உழைப்பு உடலை வலிமையாக்கும். நாம் எதிர்கொள்ளும் துன்பங்களே நம் மனதை வலிமையாக்கும். எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள். என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும். பசித்த வயிறு, பணம் இல்லாத வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவைகள் கற்றுத்தரும் பாடங்களை வாழ்க்கையில் வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. எதிரிகளை விட சில துரோகிகளே வாழ்க்கை பாடத்தை நமக்கு சரியாக கற்றுக் கொடுக்கிறார்கள். மற்றவர்களை தட்டி கொடுக்க தேவையில்லை, தள்ளிவிடாமல் இருங்கள், அதுவே போதும். அவர்கள் முன்னேற. எங்கே நாம் அதிகமாய் காயப்படுகின்றோமோ அங்குதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது. ஒருவரின் உறவில் அன்பை விட நம்பிக்கையே முக்கியமானது. நம்பிக்கைதான் அன்பை மேம்படுத்துகிறது. தனித்து நின்றாலும் துணிந்து நில். பலருக்கு தாழ்ந்து போகும்போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்க விடுகிறது. நீ நினைப்பது போல் உன் நிழல் கூட நடப்பது இல்லை. பிறகு ஏன் மற்றவர்களிடம் அதை எதிர்பார்க்கின்றாய்? உனக்கு முன்னால் கை கட்டி சிரிப்பவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உனக்கு பின்னால் கை கட்டி நிற்கும் நிலை வரும். நான் யாரையும் நம்பி இல்லை என்று சொல்பவர்கள் திமிர் பிடித்தவர்கள் போல தெரியலாம், அது உண்மை இல்லை. அவர்கள் எல்லோரோடும் ஏமாற்றப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் என்பதே உண்மை. எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது. நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்க்கை என்பது பந்தயமல்ல, ஏறி சென்று முதலிடம் பிடிக்க. வாழ்க்கை ஓர் அழகான பயணம். ஒவ்வொன்றையும் அனுபவித்து ரசித்து நகர வேண்டும். உலகில் மதிப்புமிக்க பொக்கிஷம் நாம் சேர்த்து வைக்கும் பொன்னோ பொருளோ அல்ல, நம் மீது பாசம் கொள்ளும் உண்மையான உறவுகளை. விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட முக்கியம் தன்மானம். வாழ்க்கையில் எது தேவையோ அது எளிதாக கிடைப்பது இல்லை. எளிதாக கிடைக்கும் எதுவும் நீண்ட காலம் நிலைப்பது இல்லை. மற்றவர்களின் வழியை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை.
மற்றவர்களுக்கு வலிக்கும் என்பதையாவது புரிந்து கொண்டால் போதும். எல்லா விதமான தேவையற்ற கேள்விக்கும் சிறந்த பதில் அதை கண்டு கொள்ளாமல் அமைதியாக கடந்து செல்வதுதான். அமைதியாக கடந்து போவதை நினைத்து கோழை என்று நினைத்து விடாதீர்கள். அமைதியாக கடந்து போவதற்கு தான் நிறைய மன உறுதியும் பக்குவமும் வேண்டும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி விடாதீர்கள். பிறகு பல இரவுகள் கண்களை மூடி தூங்க கூட முடியாதபடி செய்து விடுவார்கள். தாகம் தீரும் வரைதான் தண்ணீருக்கு மதிப்பு இருக்கும். சில உறவுகளுக்கு உன்னுடைய தேவை இருக்கும் வரைதான் உன் மதிப்பு இருக்கும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், ஒவ்வொரு முறையும் நீ கேட்டு வாங்கும் அன்பு கடைசி வரை உன்னுடன் வருவது இல்லை. சண்டை போட்டு பேசாமல் இருந்த காலம் போய் பேசினாலே சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நேசிக்க தெரியாதவர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை தாக்கும் எதிரிக்கு பயப்படாதீர்கள். ஆனால் உங்களை கட்டிப்பிடிக்கும் போலி உறவுகளிடம் எச்சரிக்கையாயிருங்கள். உண்மையான அன்பு கடைசி மூச்சு வரை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். போலியான அன்பு முடிவில்லாத வலியை மட்டுமே தரும். ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லை கேட்டு நம்பாதே, அவரின் செயலை பார்த்த பின்பு நம்பு. வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரும்போதுதான் மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவர்களின் வேஷங்களும் கலைந்து போகிறது. ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக வெறுத்து விடுங்கள். ஒருபோதும் பொய்யாக நேசிக்காதீர்கள். உங்களால் உண்மையாக இருக்க முடியாத போது போலியான வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டதான் தெரியும். சில உறவுகளும் அப்படிதான். நாம் எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள். நம்ம யார் கூட நெருக்கமா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க தான் நம்ம விட்டு சீக்கிரமா விலகி போயிடுவாங்க. சற்று நேர இடைவெளியில் கழிந்து செல்லும் மேக கூட்டத்தை போலதான் சில உறவுகளின் அன்பும். ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறல்களும் துன்பங்களும் தான். இறைவன் விட்ட வழி நல்வழி என்று எப்போதும் நினையுங்கள். ஆற்றில் மிதக்கும் கட்டையை போல மனதை இலகுவாக வைத்திருங்கள். துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள். அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாக்கிவிடும். சில நேரங்களில் முட்டு கொடுப்பதிலும் சில நேரங்களில் விட்டு கொடுப்பதிலும் அடங்கியுள்ளது மகிழ்ச்சியான வாழ்க்கை. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு. அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவது இல்லை, ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவது இல்லை. பொறுமையும் பணிவும் அதிகமானால் கோழை என்பார். அன்பும் இரக்கமும் அதிகமானால் ஏமாளி என்பார். புன்னகையும் வெகுளித்தனமும் அதிகமானால் பைத்தியம் என்பார். கோபமும் கேள்வியும் அதிகமானால் திமிர் என்பார். மொத்தத்தில் மனிதனிடம் இருக்க வேண்டிய எதுவுமே இல்லாதவனைத்தான் இங்கு மனிதன் என்பார். அடுத்தவன் பார்வையில் வெறுப்பு இருக்கிறதைப் போலவும் வாழக்கூடாது, பரிதாபம் இருக்கிறதைப் போலவும் வாழக்கூடாது. பார்வையில் மரியாதை தெரிகின்ற மாதிரி கெத்தாக வாழ்ந்தாலே போதும். மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை சற்று பொறுமையாக இரு. உப்பை போல் கோபத்தை பயன்படுத்த பழகுங்கள். மரியாதை குறைந்தாலும் கூடினாலும் போய்விடும். மாற்றம் எங்கிருந்து பிறக்கிறது என்பது தெரியாது, ஆனால் ஏமாற்றம் எதிர்பார்ப்பில் இருந்தே பிறக்கிறது. நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம். அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. ஒரு அளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே. பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாக இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாக இருப்பதே மேல். சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நாம் ஒதுங்கி சென்று விடலாம். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது. சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது.
உங்கள் அன்பு பொழி என்று சொன்னவர்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை. வழியோடு கடந்திருங்கள். புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தான் தெரியும். புரியாதவர்களாகவே இருக்கட்டும். முடிந்தவரை கவலைகளை விட்டு தள்ளுங்கள். புரியாதவர்களே சந்தோஷமாய் இருக்கும்போது நான் மட்டும் ஏன் சோகமாய்? ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் இதயமும். உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ யாருக்கும் பாரமில்லை என்று சந்தோஷப்படு. ஒரு நிமிட கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எது இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. வெற்றி நிச்சயம். எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள். மனதில் கவலை இருப்பினும் அகம் போல முகமும் அழகு. வெறும் தனித்தன்மையாக கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடிதான் உள்ளது. இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான், நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான், ஏமாற்றப்படுபவன் பாராட்டப்படுகின்றான். காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக வெறுத்துவிடு. பொய்யாக நேசித்து விடாதே. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகையான வெற்றிதான். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். நீ தேவைப்படும் போது தேடப்படுவாய். அதுவரை அமைதியாக காத்திரு. தப்பே இல்லை. ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனமுடைந்து சிதறி விடுவாய். யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம். உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு இல்லை என்பதை புரிந்து கொள். போலியாக புன்னகை விட உன்னுடன் இருப்பதைப் போல திமிரான கோபமே மேல். எது சரி என்று சொல்ல தெரியாதவர்கள்தான் நீ எடுக்கும் முயற்சிகளை தவறு என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உறவுகளை நம்பாதே. வெற்றிகளை கொண்டாடாதே. புகழ்ச்சிகளை ரசிக்காதே. எதிர்பார்ப்புகளை வளர்க்காதே. எதிர்க்கமே ஆசைப்படாதே. வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து கொண்டுதான் சென்றிருப்பார்கள். சரியாக அவதானித்துப் பார், புரிந்து கொள்வாய். எந்த ஒரு நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. வாழ்க்கை ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சகித்துக் கொண்டே செல்லுங்கள். தேங்கி விடாதீர்கள். அடுத்தவன் 1000 சொல்லுவான். அது எதையும் கேட்காதே. உன் மனசுல எது சரி என்று படுகிறதோ அதை செய்துவிட்டு போய்விடுங்கள். அட்வைஸ் பண்ணுகின்ற எவனும் நம்ம வாழ்க்கையை வாழ போறது இல்லை. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவது இல்லை. ஆனால் வந்த எதுவும் ஒரு பாடத்தை கற்பிக்க தராமல் போவது இல்லை. மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பழம் தின்னும் கிழியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். அதுபோலத்தான் சில மனிதர்களும். பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம். இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க. பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி. இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம். புரிந்து நடந்து கொள். முடிந்ததையும் சரி, இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராதே. சில நினைவுகள் குப்பைக்கு சமம். மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து.
சிலவற்றை மறந்து விடுங்கள். சந்தோஷமாக இருக்க ஒரே ஒரு வழி, எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள். எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே. இங்கு சிலருக்கு தேவை மரணம் அல்ல, உன் அழுகை. எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு, எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு. அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றிக்கொள்ளும். உங்கள் மேல் கோபத்தை தூண்டிவிட்டு உங்களையே பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை பரிசளியுங்கள். வெட்கி தலைகுனியட்டும். ஒருவர் செய்த தவறை மறந்து விடுங்கள். ஏனென்றால் அது அவர்கள் தெரியாமல் செய்தது. ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது. நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழிக்கும், ஆனால் சாபம் விடுகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். வேஷம் இல்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும். தாங்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்களே இங்கு அதிகம். அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் நம் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. தனிமை உங்களுக்கு பிடிக்கும், இருந்து பாருங்கள். ஏனென்றால் இங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை. நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகிச் சென்று விடுங்கள். உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறெதுவும் இல்லை. அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அழத்தான் செய்யும். அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன்மானத்தோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது, வாழ்த்தியும் விடாது. வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன. வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை. நீதான் அவற்றை தவற விடுகின்றாய். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும். உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. காத்திரு. எல்லாருடைய வேஷமும் ஒரு நாள் களையும். தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். யார் எப்படிப்பட்டவர் என்று சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள். அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே, அவர்களை துரத்தாதே. உன் மதிப்பு என்ன என்பதை உணர். உன்னை வளமாக்கு, எல்லா நலமாகும். உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள், அடுத்து வெறுப்பார்கள். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்ற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது. போலியான அன்பிற்கு தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம். ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவதையெல்லாம் அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள். உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும். எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைத்து உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள். குருடராய் சில நேரமும், செவிடராய் சில நேரமும், ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம். அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே.
காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியை தரும். நம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவார்கள் என்று நினைப்பது நம் முட்டாள்தனம். யார் எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்பது தெரியாது. உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். பொறுமையாக இருங்கள். ஒருவருடைய முகத்தை பார்த்து எடை போடாதே. பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பழகிப்பார், பின்னர் புரிந்து கொள்வாய். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை. எந்த உறவு உன்னை கேவலைப்படுத்தியதோ, உன்னை அவமானப்படுத்தியதோ, உன் மதிப்பு மரியாதையை இழக்கச் செய்ததோ, அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு. இன்று இருப்பது போல் மனிதர்களும் நாளை இருப்பது இல்லை, மாறி இருப்பார்கள். ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால். நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது. வேஷமில்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே கிடைக்கும். உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டமே திட்டமிடுகிறது என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள். நீ அவர்களை விட மேலே இருக்கிறாய் என்று. போதிக்கும் போது புரியாத பாடம் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும். யாரும் அவர்களாக கேட்காதவரை அறிவுரைகளை மட்டும் அள்ளி கொடுக்காதே. மற்றவர்களுக்காக இறக்கப்படுவதில் தவறில்லைதான். ஆனால் நீங்கள் ஆடாக இருக்கும் பட்சத்தில் ஓநாய்களுக்காக வெறுந்துவது முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கு நிறமாறும் பச்சொந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவைப்படுகிறது. சிரித்துக்கொண்டே நகர்வதால் வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே. அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காக கூட இருக்கலாம். கவனமாக இரு. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது என்பதான் யதார்த்தம். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும். வாழ்க்கையில் வழிகள் என்பதும் எதிர்பார்ப்பும் ஏமாறுவதும் தான். ஆசை என்ற உணர்வை மட்டும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது நாம் நினைக்கும்படி மிக எளிதாகத்தான் இருக்கும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தையும் வலியையும் தருவதாக இருந்துவிடக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடம் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். நாம் எதை அதிகம் நேசிக்கின்றோமோ அதை வைத்துதான் கடவுள் நம்மை அதிகம் சோதிக்கிறார் என்பதே உண்மை. உன் அன்பு புரியாதவர்களுக்கு உன் குறைகள் மட்டுமே தெரியும். உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்குத்தான் உன் நிறைகள் மட்டும் புரியும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொரு மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. சிலரிடம் உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது. பிரச்சனைகள் முற்றுகிறது என்றால் உன் பல நாள் சோகத்திற்கு ஏதோ ஒரு முடிவு வரப்போகிறது என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் நன்மைக்கே என்று கடந்து செல். நீ வெறுக்கப்படும் இடத்தில் ஒதுங்கியே இரு. உன்னை கோபமூட்டும் இடத்தில் அமைதியாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது நிதானத்துடன் இரு. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது கலங்காமல் இரு. நீ வறுமையில் இருக்கும்போது வாடாமல் இரு. உன் மனம் புண்படும் போது முகத்தில் புன்னகையோடு இரு. நீ ஏமாற்றப்படும் போது கவலைப்படாமல் இரு. இவைகள்தான் நல்ல மனிதர்களின் தற்காப்பு ஆயுதங்கள். ஒரு நல்ல உறவு என்பது நமது கடந்த காலத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிகழ்காலத்தை ஆதரித்து எதிர்காலத்திற்கு ஊக்கம் தருவதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். மனிதனின் எண்ணங்கள். பழிவாங்குதல் வீரமல்ல, அவரை மன்னித்து ஏற்பதே உண்மையான வீரம். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பால் கெட்டு போகாது. அதுபோலத்தான் நாம் மட்டும் சரியாக இருந்தால் போதாது, நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். ஞானிகளிடமும் தலை சிறந்த ஆசான்களிடமும் சரியாக கற்று தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையின் உன் அனுபவம் மட்டுமே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்ற வல்லமை உள்ளது. காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறேதும் இல்லை. ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை தேடி உன் வாழ்க்கையை நீ வீணடித்து விடாதே. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே, வாங்குபவருக்கு அது பெரியது. எடுப்பது சிறிது என்று திருடாதே, இழப்பவர்க்கு அது பெரியது. வார்த்தைகளை வைத்து விவாதம் செய், வதம் செய்யாதே. சில வார்த்தைகள் மரணம் வரை வதைக்கும். பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு, எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்துவிடு. இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான். இறுதி வரை
தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே. அவனிடம் விவாதித்தால் உன் தகுதி குறையும், அவன் தகுதி உயரும். உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு. அவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததுதான் அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல. நம்மை ஏளனமாக பார்த்து சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவனின் கொடுக்கப்பட்ட பொற்காலம். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதீர்கள். உங்கள் வார்த்தையை காட்டிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். அன்பு நிறைந்த உறவில் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் சில வார்த்தைகள், அவ்வளவே. யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானதாக இருக்க முடியாது. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாடாமல் இருப்பதே நல்லது. வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள். பலர் அதையும் கேட்பது இல்லை. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதற்கான தேவை முடிந்ததும் ஒரு ஓரமாகத்தான் நிறுத்தப்படும். அதுபோலத்தான் நீங்களும். சில பேருக்கு நீங்கள் தேவைப்படும் வரைதான் உங்களை எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். உங்களின் தேவைகள் முடிந்துவிட்டால் தெருவோரம் அனாதையாக நிறுத்தப்படுவீர்கள். எல்லோரும் தனிமை கொடுமை என்பார்கள். ஆனால் அதில்தான் போலிகள் இல்லை, பொய்கள் இல்லை, ஏமாற்றமும் இல்லை, துரோகங்களும் இல்லை. எப்போதும் நீயாகவே இரு. நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதையே செய். ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் உன்னை தவறாக நினைப்பது இல்லை. உன்னை புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைப்பவர்கள் உனக்கு வாழ்வில் தேவையே இல்லை. தேவையான இடத்தில் பணிந்து செல்லுங்கள். ஆனால் யாருக்கும் அடங்கி விடாதீர்கள். எல்லோரிடமும் பழகிக் கொள்ளுங்கள். ஆனால் யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள். உங்களிடம் இருப்பதை பிறருக்கு கொடுங்கள். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விடாதீர்கள். எப்போதாவது கவலை கொள்ளுங்கள். ஆனால் எதற்காகவும் உடைந்து விடாதீர்கள். நம் மனம் பல மாயை கொண்டது. சிலவற்றை இருக்கும் வரை ஏற்க கசக்கும். இழந்த பின் அதையே நினைத்து ஏங்கி தவிக்கும். நேர்மை என்பது ஒரு மனிதனின் தகுதி மட்டுமல்ல, அதற்கு மேல் அது ஒரு பொக்கிஷம். அதை வைத்துக் கொள்வதும் தூக்கி எறிவதும் அவரவர் கைகளில் தான் உள்ளது. ஒரு மனிதனுக்கு பொறாமை குணம் இருந்தால் அவன் மற்றவர்களை இழப்பான். கோபம் இருந்தால் தன்னையே இழப்பான். பொறாமையும் கோபத்தையும் இழந்தால் அனைத்தையும் பெறுவான். அதிக கோபப்படுபவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். இல்லை என்றால் நன்றாக ஏமாற்றப்பட்டவர்களாக இருப்பார்கள். தெரிந்தவர்களிடம் கொடுத்த பணமும் தெரியாதவர்களிடம் கொடுத்த அன்பும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவிற்கு ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். புத்திசாலியாக இருங்கள். ஆனால் சில இடங்களில் முட்டாளாய் நடிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். சில போலியான மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ளவும் முடியும். ஒருவர் நம் மீது காட்டும் கோபத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதில் உங்கள் மீது உள்ள அன்பும் அக்கறையும் மட்டும்தான் மறைந்து இருக்கும். நீரில் எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் கரைவது இல்லை. எப்பொழுதும் உன் வார்த்தைகள் யாருடைய இதயத்தையும் காயப்படுத்தி விடாமல் பார்த்துக்கொள். யாருடைய வாழ்க்கையும் சிதைந்து போவதற்கு நீ காரணமாக இருந்து விடாதே. உனக்காக ஒருவன் வாழ்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்தான் என்பதே சிறந்தது. எதிரி பறித்த குழியில் இருந்து தப்பியவர்கள் ஏராளம். ஆனால் உடன் இருப்பவர்கள் பறித்த குழியில் இருந்து தப்பியவர்கள் இதுவரை எவரும் இல்லை. உங்களை தவிர வேறு யாரையும் எல்லா சூழலிலும் நம்பிவிடாதீர்கள். நீங்கள் சோகமாக இருந்தால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை. எது நடந்தாலும் என்றென்றும் ஆனந்தமாய் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ரசிப்பதற்கு நிறையவே இருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கும் வழிகளோடு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதீர்கள். வாழ்வில் ஒரு நேரத்தில் சரி என்று தோன்றும் ஒன்று வேறொரு நேரத்தில் தவறு என்றும் தோன்றும். ஒரு நேரத்தில் தவறு என்று தோன்றும் ஒன்று வேறொரு நேரத்தில்
சரி என்றும் தோன்றும். இதுவே வாழ்க்கையின் யதார்த்தம். உங்கள் விருப்பத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களை தடுக்கவோ உங்களை கெடுக்கவோ யாராலும் முடியாது. நீங்கள் இன்னொருவரை மனதார பாராட்டும் போது உங்கள் இருவரின் மனமும் மனதார மகிழ்ச்சியடையும். உங்கள் கருத்தை யாராவது கடுமையாக விமர்சித்தால் சிறிதளவும் கோபம் இல்லாமல் பொறுமையுடன் அவருக்கு பதிலளித்தால் நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட மனிதர் என்று அர்த்தம். நேற்று உன்னை சிலர் கொன்று இருக்கலாம், ஆனால் இன்று பிறக்காமல் போய்விடாதே. ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறந்துவிடு. நம் வாழ்வின் அர்த்தத்தை நாம் தேடிச் செல்ல செல்ல அது நழுவிக்கொண்டேதான் போகும். எல்லா நேரமும் வாழ்வின் அர்த்தத்தை தேடாதீர்கள், அதை உங்களுக்குள் உணருங்கள். வாழ்வில் அமைதியை விரும்புபவர்கள் பெரும்பாலும் கஷ்டங்களை கடந்தவர்கள்தான் என்பதே உண்மை. உலகை நேசியுங்கள், ஆனால் உருகியும் நேசியுங்கள், ஆனால் கரைந்து விடாதீர்கள். எனவே பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எப்பொழுதும் கவனமாக பேசுங்கள். ஒருவர் உன்னை பாரம் என்று நினைத்துவிட்டால் கொஞ்சம் தூரமாய் இருப்பதே நல்லது. எதையும் யாரையும் மறக்க நினைக்காதீர்கள். நாம் மறக்க நினைப்பதை மறக்காமல் நினைத்து வைத்துக் கொண்டே இருப்பதுதான் நம் மனதின் வேலை. நம்மிடம் ஆயிரம் நற்குணங்கள் இருந்தாலும் பணம் மட்டும் நம்மிடம் இல்லை என்றால் ஒருவரும் ஒருபோதும் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் அவர்களோடு வெகு தூரம் பயணம் செய்து விடாதீர்கள். வந்த பயணத்தில் உங்களுக்கு பல திருப்பங்கள் காத்திருக்கலாம். அப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைய உலகில் உண்மைதான் மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது. நகைச்சுவைதான் மிகப்பெரிய